அண்ட் இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி பத்தி பார்த்தோம்னா Ford Figo இது வந்து டைட்டானியம் வேரியன்ட். ஸோ இது டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2 ஏர் பேக் அப்படிங்கிறது வந்துருது. பட் பேசிக் வேரியன்ட்ஸ்ல ஏர் பேக் இல்லாத மாடல் தான் வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு டாப் அண்ட்ன்றதுனால இதுல உங்களுக்கு ABS EBD எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம்மும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் Ford வந்து இந்த காரை லான்ச் பண்ணும்போது ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரா அவங்க சொன்னது எப்படின்னா, ஒன்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு கொலிஷன் ஒரு இம்பாக்ட்ல ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து இன்ஜினுடைய வெயிட் தானே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின் கேபின்ல இருந்து அது வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துரும். ஸோ அது வந்து அப்படியே வெஹிக்கிளோடவே டிராக் ஆகாது, இன்ஜின் வந்து தனியா டிட்டாச் ஆகி விழுந்துரும். அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு Ford சைட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. அதனுடைய முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, கார் வந்து ஃபயர் ஆகாம இருக்கிறதுக்கு, கொலிஷன் ஆகும்போது ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்ல. ஸோ இன்ஜின் வந்து டிட்டாச் ஆயிடுச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு Ford வந்து அந்த ஒரு ஃபீச்சரை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு மாருதி டிசைரே கூட உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு குளோபல் என்கேப்ல. 2014ல இந்த மாடல் குளோபல் என்கேப்புக்கு போச்சு. பட் போனது வந்து இந்த ஏர்பேக் மாடல் இல்லை, 0 ஏர்பேக் மாடல் தான், ஏர்பேக் இல்லாத மாடல் போச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 0 ஸ்டார்ஸ் தான் வாங்கிச்சு அடல்ட்டுக்கு. பட் சைல்ட் சேஃப்டிக்கு 2 ஸ்டார்ஸ்ன்றது குளோபல் என்கேப் கொடுத்தாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருந்தாலுமே கூட பில்ட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா நான் பர்சனலாவே Fordனுடைய Fiesta யூஸ் பண்ணதுனால சொல்றேன். ரஸ்டிங் இஷ்யூஸை தவிர வேற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது நான் என்னுடைய Fiestaல நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது.